30 நாள் நோன்பு வச்சு அல்லாவோட பாதையில் போகிறக்கான நேரம் வந்துருச்சு. இந்த ரம்ஜான் சீரியஸில் நான் கிட்டத்தட்ட 17 வீடியோ பண்ணிட்டேன். 17 வீடியோக்குமே யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் பயங்கரமான சப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி 18வது நோன்பு. இந்த நோம்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஏரியாவில் நாங்கள் ஒரு 200 ஃபேமிலிக்கு சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது நான் சின்ன வயசில் நான் மதரசாவில் இங்கே தான் படித்தேன். இங்கே இந்த ஏரியாவில் தான் இருந்தேன். பட் இப்போ நான் இங்கே கிடையாது. இப்போ நான் வேறு ஏரியாவுக்கு போயிட்டேன். என்னோடய ஏரியா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணுறாங்க, பிரியாணியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ இந்த வினாவுக்கு சிறப்பு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சாகர் யாசின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இங்கே ஸ்டேஜ் வரப்போகுது ஃபுல்லாகவே. அப்புறம் அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் எனக்கு தெரிஞ்சு இன்னி கொஞ்சம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 200 குடும்பம்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் வருவாங்க. எங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எங்களோட ஹிந்து ஃப்ரெண்ட்ஸு, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வருவாங்க. இது எல்லாருக்குமான ஒரு டேன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இது 2 வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 3வது வருஷம் நான் கலந்துக்கிறேன். 2 வருஷமாக நான் ட்ராவல் அதனால என்னால் வர முடியல. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார்ண்ணா இன்னைக்கு எவ்வளோ நான் பிரியாணி பண்ண போகிறோம், என்னென்ன கறி, அதோட மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு சுமாராக ஒரு 200லேருந்து 250 ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிரியாணி 50 கிலோ அரிசி, 55 கிலோ கறி போட்டுரும். கிரேவி ஒரு 30 கிலோ கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுபோல் தால்சா, தயிர் சட்னி இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்வீட் பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா, விருந்தே இருக்கு. நம்ம பகுதி மக்களும் நம்மளோட சகோதரர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதில் கலந்துக்கணும். கண்டிப்பா. ஆமா. என்னண்ணா தயிரா? ஆமா தயிர். சரி, ஓகே, ரைட். எடுங்க. எவ்வளவு தயிர்? எவ்வளவு தயிர் பாக்கெட்டு? 25 தயிர் பாக்கெட்டுங்களா? சரி, ஓகே. லுகருக்கான டைம் ஆயிடுச்சு. நாங்க இப்ப எல்லாம் பள்ளிவாசல் போயிட்டு இருக்கோம். பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு அங்க இது சம்பந்தமா ஒரு சில மீட்டிங்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே திரும்ப இங்க வரணும். அதுக்கப்புறம் பிரியாணி செய்யற ப்ராசஸ், எல்லா ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% தான் ஆரம்பிச்சிருக்கு. நீ இருக்கு. ஈவினிங் இந்த ஃபங்க்ஷன் ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கும். பிரெட் அல்வா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்மெல் இப்பவே தூக்குதே. உள்ள போய் பார்க்கலாம். வறுத்துட்டு இருக்காங்க பிரெட்டு. 10 கிலோக்கு மேல இருக்குமா? 100 பேருக்கு மேலேயே வரும். 10 கிலோக்கு மேலேயே வரும். சரி, சரியா? ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வயசானவங்க. எனக்கு இருக்கிற ஷாக்கிங்கான விஷயமே அவங்க 4 பேருமே வயசானவங்க. ஆனால் இத்தனை பேருக்கு எப்படி சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட பவர் அதுதான் அந்த காலத்து ஃபுட்டு. நமக்கெல்லாம் நேற்று கிரிக்கெட் விளாண்டுட்டு முடியல. இன்னும் கடுகு, ஜீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய். 1 கிலோ வெங்காயம் போட்டுருப்பீங்களா? 1 கிலோ. புதினா போடுறாங்க. புதினாவும் கொத்தமல்லி தலையும் போடுறாங்க. கிண்டும் போது என்ன அதில் நினைக்கிறீங்க? நம்ம எல்லா நோம்பாளிகளுக்கும் 3வது வருஷம் இது பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பண்றதுனால நம்மளுக்கு நன்மை தேடி அல்லாஹ் தஆலா இதை நம்ம பண்ணுவோம். மிளகாத்தூள், எல்லா காயும், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே இருக்கு. ரைட். ஃபைனலா பிரெட்டை ஜீராக்குள்ள போட்டுட்டாங்க. இது எவ்வளவு நேரம் எப்படி இருக்கணும்? நல்லா ஊறணும். எப்படி ஒரு 1 மணி நேரம்? டைம் ஆகும் போல. அப்படியே போட்டாங்க. சும்மா ஸ்மெல் அப்படியே ஹெவியா வருது. நோன்பு வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது 2 வருஷமா நாங்க இந்த இஃப்தார் நிகழ்ச்சி மத சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி சக்சஸா நாங்க எங்க ஏரியா KK நகர் சார்ந்த ஏரியா குழு நண்பர்களை சேர்ந்து இதை நடத்தி முடிச்சிட்டோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் இஃப்தார் நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இதுவும் சக்சஸா இந்த ஏரியா சார்பா நாங்க கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவோம். ஸோ இதுல என்ன ஒரு மெயின்னா, முஸ்லீம்ஸ் நண்பர்கள் மட்டும் இல்லாம கோயில் நிர்வாகிகள் அழைச்சிருக்கோம், சர்ச் நிர்வாகிகள் அழைச்சிருக்கோம், அது போக ஏரியாவில் இருக்க பொதுமக்கள் அழைச்சிருக்கிறோம். ஸோ இது நல்லபடியாக முடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நண்பர்கள், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை நடத்துகிறோம். கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வருஷம் நல்லபடியாக நடத்துறதுக்காக நம்ம இந்த பக்கத்தில் குடலுருவி மாரியம்மன் கோயிலிருந்து கோயில் நிர்வாகியில் நம்ம சர்ச்சு CSC சர்ச்சிலேருந்து பாஸ்டர் எல்லாருமே வர்றாங்க. முஸ்லீம் பள்ளிவாசலேருந்து எல்லாருமே எல்லாரும் வர்றதுனால, இமாம் எல்லாருமே வர்றதுனால நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். நம்ம இது போல் இப்போ சரியாக மாலை 5:30 மணிக்கு நமது விழா ஸ்டார்ட் ஆக உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. அடுத்து கிண்ட்ரா பாய், நல்லா கிண்ட்ரா. எல்லா காயும் ஒட்டுக்கா போட்டாச்சு. டன். அவ்வளோ, எல்லா காயும் ஒட்டுக்கா போட்டாச்சு.
பூசணிக்காய் நிறைய காய்கறி போட்டிருக்காங்க. ஏன்னா இது தால்ச்சாக்கு, அதனால காய்கறி போட்டு தான் ஆகணும். இந்த கேட்ரிங் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே இவங்க கிட்ட தரமாக தான் இருக்கும். எதுவுமே குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் 3 வருஷமா நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குறை ஏதோ இருந்துச்சுன்னா பசங்க கிட்ட வேணாலும் கேட்கலாம். சாப்பாடுலாம் வந்து சூப்பராக இருக்கும். போன வருஷமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவோம், நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பெட்டராக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சாப்பாடு போகிறோம், எனக்கே ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு. போன வருஷம் 150 பேருக்கு போட்டோம், இந்த வருஷம் 250 பேருக்கு போடுறோம். அந்த அளவு நாங்கள் அமௌண்ட் எல்லாம் புரட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். போன டைம் கேரட் அல்வா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் பரவாயில்ல, பிரெட் அல்வா பண்ணுறாங்க, நல்லா இருக்கும். நம்ம ஆமீனக்கா கேட்டரிங் வேறு சூப்பராக இருக்கும். போன டைம் சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க, இந்த டைம் அதை விட அருமையாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சார் அதை கிண்டுங்க சார். எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? இங்க 3வது வருஷம். இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம் பக்கம் இவங்க தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா பண்றதுனால தான் மேலும் மேலும் இவங்களே கூப்பிட்டு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வீட்டும் அருமையாக பண்ணுவாங்க, பிரியாணி அருமையாக பண்ணுவாங்க, எல்லாமே அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பரவாயில்ல, பிரெட் அல்வா வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து படுத்து உறங்கலாம். ஐயோ, தால்ச்சால வந்து காய்கறிலாம் வந்திருக்கான்னு பார்த்தாங்க, சூப்பராக வந்திருந்தது. அப்புறம் வந்து வேற ஒரு சட்டி ஏற்றி சிக்கன் கிரேவிக்காக எண்ணெயை ஊற்றுனாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டாங்க. சின்ன வெங்காயம் போட்டதும் பெரிய வெங்காயம், ஏன்னா இந்த 2 வெங்காயம் இருந்தால் தான் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். கருவேப்பிலெல்லாம் அப்படியே பிச்சு போட்டுட்டு அப்புறம் வந்து அப்படியே கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிண்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் மசாலாவை போட்டாங்க. மசாலா போடும்போது மனம் சும்மா தூக்குது. கண்டிப்பாக வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே செய்கிறாங்கல்ல, கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டாக தான் வரும். அப்புறம் வந்து இதெல்லாம் கிண்டி முடிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா உப்பையும் போட்டாங்க. உப்பு போட்டதும் வந்து உங்களுக்கு தால்ச்சாக்கு வந்து பருப்பு போட்டாங்க. பருப்பு போட்டுட்டு அப்புறம் புளியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் பால்லாம் ஊற்றுனாங்க. எல்லாம் ஊற்றுனதும் வந்து தால்ச்சாவை டேஸ்ட் பார்த்தாங்க. தால்ச்சாவும் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பசங்க வந்து ஹெல்ப் பண்ணி வந்து தால்ச்சாவை வந்து இறக்கி வச்சுட்டாங்க. அதாவது அவங்க வயசானவங்கனால எங்கள் பசங்க வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு, ஏன்னா ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. வந்துருச்சு எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக. இறக்கி மசாலா வைக்கணும். 24 கேஸ் தண்ணியா? சரி, அப்படியே பாஸ் பண்ணி அனுப்ப. சாஜி, எதுக்கு சாஜி இந்த மாதிரி ஐடி கார்டெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து வருஷம் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஐடி கார்டு கொடுப்போம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலை பிரித்து கொடுத்துருப்போம். அந்த வேலை வந்து அவங்க கரெக்டாக செய்யறதுக்கோசரம் இந்த ஐடி கார்டு கொடுக்குறோம். இது வந்து நாங்கள் 3வது வருஷமாக செய்யக்கூடிய ஐடி கார்டு. இது முந்தின 2 வருஷத்துக்கும் இந்த வருஷம் ஐடி கார்டுக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கே. நீங்கள் நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். காட்டு. அதை கொடுங்க, நான் பணம் சொல்லு. தூக்கி கேமரா தூக்கி காட்டுங்க. இது வந்து 2வது வருஷத்தோட ஐடி கார்டு. இது வந்து இப்போ இந்த வருஷத்தோட ஐடி கார்டு. இது வந்து 2ஆம் ஆண்டுன்னு போட்டிருக்கு. இதில் வந்து 3ஆம் ஆண்டுன்னு போட்டிருக்கு. இதுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றுமே இல்லை ஐடி கார்டு. சரி, ஓகே. ஐடி கார்டை எல்லாம் ரெடி பண்ணட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து ஏரியாவுக்கு போகணும். அங்கே பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க, அப்புறம் கிரேவியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டேன். ஏன் அப்படின்னா குளிச்சு ரெடி ஆனதான் அசருக்கு டைம் ஆயிடுச்சு. அசர் தொழுவரும் எல்லாமே இருக்குது. சரி, அப்படியே போகலாம். ஏரியாவுக்கு போயிட்டு பசங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பண்ணாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து தர்பூசணி ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி பசங்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக தரமாக ரெடி ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரெடி ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:10 ஆச்சு. ஒரு 5:45 6 மணி நோம்பு திறக்கிறதுக்கு 6:30 நினைக்கிறேன். இன்னைக்கு 6க்கு எல்லாம் ரெடி ஆயிரும் நீட்டாக. ஃபஸ்ட்டு கஞ்சி இதெல்லாம், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. அங்கே வந்து பையன்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். முன்னாடி எப்படி திருப்பி காட்டு. அவர்லாம் ஆடிக்கு ஒருக்காங்க மாஸ்க்கு ஒருக்கா தான் வருவார். ஆனால் இன்னைக்காவது வேலை செய்கிறாரு. சந்தோஷப்படுங்க எல்லாரும் பார்த்து. உங்க மாமா ஆளை காணோம். வருவாங்கறியா? வச்சுடலாம். சரி, இந்த வருஷம் எத்தனை டம்ளர் கஞ்சினா? 250 டம்ளர் கஞ்சி. சரி, ரைட், ஓகே. எத்தனை ஏரியா மக்கள் வராங்க இங்க? அதாவது கருணாநிதி நகர் 1வது கட்டு 3வது கட்டு. ஆமா. சரி, 500 கரெக்டா இருக்குமா? 200 கரெக்டா இருக்குமா? 250 கரெக்டா இருக்கும். நீட்டா நோம்பு திறக்கிறது மட்டும். சாப்பாட்டுக்கு 500 பேர். 500 பேர். சரி, ஓகே, நீட். அவ்வளவுதான். சரி, ஊத்துங்க கஞ்சி அப்படியே. ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா வந்து இப்போ வந்து 6:25 மேல ஆச்சு. இஃப்தாருக்கான டைம் ஆயிடுச்சு. நோம்பு திறக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சு நோம்பு திறக்கிறது மட்டுமே ஒரு 250 பேருக்கு மேல வந்துருப்பாங்க. நம்ம நினைச்சது 200 பேர் தான். பட் அதிகமாக கூட்டு வந்திருக்கு. பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாமே பரிமாறணும், இல்லை நல்லபடியாக சேரணும். இது வந்து நாமக்கல் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேரோட என்ன சொல்றது, ஒரு லட்சியம். இன்னைக்கு வந்து கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 50 பேரோட லட்சியம். கரெக்டாக பண்ணணும். நிலையில்லாத ஆண்டு இருக்கிற வரைக்கும் ஒருவரை ஒருவர் நேசித்து, இனம் இல்லாம, மொழி இல்லாம, தேசம் இல்லாதபடி, ஜாதி இல்லாதபடி, மதம் இல்லாதபடி ஒற்றுமையாய் இருப்பதை இறைவன் விரும்புகிறான். கௌரவ தலைவரும் பயங்கரமான கூட்டம். டக்கு டக்கு டக்குன்னு பயங்கரமான கூட்டம். லிட்டரலி வந்து இடம் ஃபுல்லாவே ஒரு 15ல இருந்து 20 டேபிள் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருக்கு. Bismillahirrahmanirrahim. பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 அண்டா சொன்ன மாதிரி பிரியாணி 30 கிலோ. ईद मुबारक. இனி சாப்பாடே போடல.
இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இல்லை, டிரான்ஸ்ஃபார்மரை வெடிச்சிருச்சு, கஷ்டப்பட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்த்து கொட்டி டல்லாக அப்படியே ஒரு பாருங்க, இவன் பாரு ஒன்றும் இல்லை, சட்னி போட்டிருக்கான். ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டல்லாயிருச்சு. இன்னும் வந்து ஒரு பாருங்க, இவரும் வந்து மெயினான ஆளு தான். இவருக்கும் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாயிருச்சு. கரண்ட் இல்லாமல் ரொம்ப நோம்பு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்காக கரண்ட் போன நினச்சா எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருப்பினும் ஆண்டவன் புண்ணியத்தில் நாங்கள் ஒரு ஜென் செட் அரேஞ்ச் பண்ணி எந்த தடை வந்தாலும் அதை உடச்சி நாங்கள் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை கரெக்டாக செஞ்சுருவோம். அது எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம். எந்த தடை வந்தாலும் சரி, கரண்ட் மட்டும் இல்லை, எப்பேற்பட்ட தடை வந்தாலும் நாங்கள் அதை உடச்சி எரிஞ்சிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம். அதுதான் கோயக்க நகர் நண்பர் குழுவோட சிறப்பம்சமே. சர்ஜுனே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ரொம்பவும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுனால சந்தோஷமா செஞ்சாங்கல்ல, அதனால ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரெண்டுகளும் சொன்னானுங்க நல்லா ரொம்பவும் நல்லா இருந்துச்சுடா, எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்பவும் பிடிக்குதுடா. பிரெட் எப்படி இருந்துச்சு? பக்காவா இருந்துச்சு. பிரியாணி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அல்டிமேட். ஆமாங்க. ரைட். கரண்ட் ரெடி பண்ணோம்னா பின்னாடி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சங்காட்டி மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு லாரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் இன்னும் டிரான்ஸ்ஃபார்மர் வரல. இது ஃபங்க்ஷன் முடிஞ்சாதான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொண்டு வந்து மாட்ட முடியும், மாட்டினாதான் இது பண்ண முடியும். இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம நடுவில் லாக்காக நின்றுருக்குறோம். இதுலேருந்து மேலே ஏறி சரி பண்ணுங்களா? இல்ல இதுல கம்பி இழுத்து கொடுக்குறோம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓ சரி, கரண்ட் இப்போ இதுலேருந்து கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டல, லைட் வந்து எரியிட்டு. சரி, ஓகே ஓகே. தேங்க்ஸ். ஃபங்க்ஷன் முடியும் போது லைட் 10,000 பந்தல் பிரிக்க முடியாது, அதனாலதான் இந்த ஜெனரேட்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு. சரி, ஓகே ஓகே. காலையில் வந்து நம்ம வேற டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும். சரிங்க சரிங்க. மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உணவு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலுமே விடலை, டீசல் ஊற்றிட்டே இருக்குது, ஜென்செட் ஓடிட்டே இருக்குது, இன்னுமே நம்ம உணவு போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். எப்படி தெரிஞ்ச ஒரு 6-7 பந்திக்கு மேலே போகும். சூப்பர். ஜாயிரா, நீ வரலாம். ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. அதாவது வந்து கரண்ட்டு போய் 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 வருது. காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன், நான் மட்டும் கிடையாது, எங்கள் பசங்க 50 பேருமே நோன்பு வச்சுட்டு தான் எல்லாருமே இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கரண்ட்டு போய் போய் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. அப்புறம் அங்கே நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, நாங்கள் வேற ஒரு லைன்லேருந்து இப்போ எடுத்து கொடுக்குறோம், இந்த ஸ்ட்ரீட் லைட் மட்டும் எரியுது மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபங்க்ஷனே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுக்கப்புறம் வந்து லைட்டு வந்தாலும் வராட்டில் வேஸ்ட்டு தான். ஆல்மோஸ்ட் வந்து வெளியே வந்து ஒரு 4-5 பந்தி போயிட்டுருக்கு, அப்புறம் மதர்சாக்குள்ளே ஒரு 4-5 பந்தி போயிட்டுருக்கு. நான் நினச்சிட்டேன் ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. எல்லாருமே என் பசங்க வந்து சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அதே மாதிரி இலை எடுக்கிறவங்களாகட்டும், உள்ள சாப்பாடு எடுத்து கொடுக்குறவங்க, பிரியாணி கொடுக்குறவங்க, பெரிய பசங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க.
இதில் வந்து இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பசங்களும் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட சைடில் வந்து என்ன சார்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட vlogல வந்து கருணாநிதி நகரில் இருக்கிற எல்லாரையுமே, அதான் இது வரைக்கும் நான் வந்து இங்கெல்லாம் vlog எடுக்கல. இதுதான் என்னோட vlog வந்து என்னோட ஏரியாவில் நான் வந்து எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து 3 ஏரியாவில் இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் கட்டு, செகண்ட் கட்டு, தேர்ட் கட்டு எல்லாருமே இந்த வீடியோவில் வந்திருப்பாங்க. எல்லாருமே மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். இன்னைக்கு நான் இங்கே வந்ததுக்கு காரணமே வந்து என் ஏரியாவில் எனக்கு என்ன ஒரு பாண்ட் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நான் கவர் பண்ணேன், எல்லா பீப்புளையுமே நான் கவர் பண்ணேன். எல்லாருமே நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த vlog-அ கடைசி வரைக்கும் பார்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இன்னி கொடுக்கணும். நான் உங்கள் ஏரியாலேருந்து போன ஒரு பையன் வந்து ஒரு vlogger-ஆ மாறி இருக்கிறேன். ஒரு இன்ஸ்டால வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். மீண்டும் வந்து ஒரு நல்ல vlog-ல சந்திப்போம். பாய்.